ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு குட்டி ஜான்சி ராணி தாங்க பெறப்படுறாங்க. அந்த குட்டி ஜான்சி ராணியை பெறப்படுறதுக்குள்ளே பாருங்களேன், அதை நாங்கள் பார்த்ததை நீங்களும் பார்க்கணுன்னு தான் அது ஒரு வீடியோவை எடுத்து போடுறோம். நம்ம குட்டி ஜான்சி ராணி நம்ம பெறப்படுறதுக்குள்ளே அப்பப்பா போதும் போதும்னு ஆயிடுச்சிங்க. அவங்க ஸ்டேஜில் வர்றது என்னமோ 5 நிமிஷம்தான், ஆனால் அவங்கள பெறப்பட வச்சது 5 மணி நேரங்க. அந்த 5 மணி நேரமும் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லைங்க. பொட்டு வச்சாச்சுன்னா ஏன் இவ்வளோ பெரிய பொட்டு வைக்கிங்க அப்படிங்கிறாங்க. கண்மை போடணுன்னா எனக்கு எதுக்கு இவ்வளோ கண்மை போடுறீங்க, அது சின்ன பிள்ளைங்களுக்கு கண்மை போடக்கூடாது உங்களுக்கு தெரியாதா, ஏன் எனக்கு இப்படி போடுறீங்க அப்படிங்கிறாங்க. போயிட்டு வந்து ஒரே அழுகங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் கண்மை நிறைய போட்டு விட்டுட்டீங்க, அதனால் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. சின்ன பிள்ளைக்கு யாராட்டி இவ்வளோ கண்மை போடுவாங்களா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது 100க்கு 100 உண்மை தான். ஆனால் அவங்க இந்த வேடத்தை அவங்களே ஆசைப்பட்டு எடுத்தது. நாங்கள் சொன்னோம் மிலிட்ரி வேஷம் போடு அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இல்லை, நான் இந்த ஜான்சி ராணி வேடம் தான் போடுவேன், எனக்கு ஜான்சி ராணி வேடம் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி போட்டாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு அவங்கள பெறப்பட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சிங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. அவங்க பெறப்படுறதுக்குள்ளே இதை சின்ன பிள்ளைக்கு செய்யலாமா, அதை சின்ன பிள்ளைக்கு செய்யலாமா அப்படின்லாம் சொல்கிறாங்களே தவிர சின்ன பிள்ளைக்கு இந்த வேஷம் போடலாமான்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அதுதான் குழந்தைத்தனம் அப்படிங்கிறது. அந்த குழந்தைத்தனத்தில் பேச்சிலேயே அவ்வளோ ஒரு அழகு, அவ்வளோ ஒரு கம்பீரம். ஆனால் இந்த ஜான்சி ராணி வேஷம்தான் போடுவேன்னு அவங்க நினச்சி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பாருங்கள். அந்த அடமே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், இதை எனக்கு தேவையா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருந்த வாக்கில் தப்பாக சேலையெல்லாம் கட்டியாச்சு. அந்த பாருங்களேன், அவங்களுக்கு இந்த சேலையை கட்டுறதுக்குள்ளே ஒரு 10 வாட்டியாட்டு உட்காந்துருப்பாங்க, 10 வாட்டி படுத்திருப்பாங்க. அப்போது இவங்கெல்லாம் ஸ்டேஜில் போய் எப்படி நிற்க போகிறாங்க அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். நல்ல வேலை, ஸ்டேஜில் நல்லாவே நின்று நல்லாவே ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்களேன், எல்லாமே கட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம் அவங்க அதை தப்பாக கட்டியிருக்காங்க. உங்கள் வீட்லேயும் குட்டீஸ்கள் இருப்பாங்க, உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் இப்படிலாம் பிறப்பிட்டு விட்டுருப்பீங்க. அவங்களுக்கு என்ன வேஷம் போட்டிங்க, எப்படி பிறப்பிட்டு விட்டீங்க, அவங்க எப்படி ஒத்துழைச்சாங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்களை நாங்கள் பிறப்பட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீங்கள் எவ்வளோக்குள்ளே கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் சொல்லாமே தெரியும். என்னாச்சுன்னா ஒரு வேஷம் போடுறது சொல்கிறது சாதாரணம், அது நடைமுறையில் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நம்ம பிள்ளைங்களுக்கு போடும்போது தான் நம்மளுக்கே இது தெரியுது. எப்படிரா இப்படிலாம் நம்ம வேஷம் போடுறோன்னு சொல்லிட்டோம், அவங்களுக்கு இப்படி ஒத்துழைக்கணுமே அப்படின்னு சுற்றி அவங்கள நின்று ஒரு 10 பேர் நின்று அவங்கள பெறப்பட வைக்கும். அப்பவும் அவங்கள பெறப்பட வைக்க முடியல. பாருங்கள், இந்த மூக்குத்தியை போட்டிருக்காங்க. இந்த மூக்குத்தியை நாங்கள் குறைச்சி பார்த்தாலும் ஒரு 10வது மூக்குத்தி ஆக்கிட்டோங்க. என்னாச்சுன்னா அவங்க போடுவாங்க, அதை எடுத்துருவாங்க, அதை போடுவாங்க, அதை எடுத்துருவாங்க. இப்படி மாற்றி மாற்றி அவங்க போடுறத பூரா நாங்கள் வைக்கிறத பூரா அவங்க எடுத்து போட்டுருந்தாங்க. மூக்குத்தி என்னாச்சுன்னா தெரியலையே அப்படின்றதாங்க. மூக்கை சொறிகிறாங்க, காற்றை சொறிகிறாங்க, அவ்வளோக்குள்ளே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உண்மைக்குமேங்க அவங்கள பெறப்பட வைக்கிறத விட அந்த குறும்புத்தனத்தை ரசித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவளை பாருங்களேன், ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் எங்ககிட்ட ஒவ்வொரு வார்த்தையில் பேசி ஒவ்வொரு ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதனால் பாருங்களேன், அவளுக்கு நிற்கிறதுக்குள்ளே அவள் என்ன வறுத்து வரான்னு பாருங்களேன். அவள் ஒத்துழைச்சான்னா இந்த வேஷம் போடுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்குங்க. அவள் ஒத்துழைக்காமல் இருந்ததுனால இந்த வேஷத்தை 5 மணி நேரமாக போட்டிருக்குங்க. பாருங்கள், அவங்கள இப்படி மூக்கை சொறிவாங்க, அந்த மூக்கத்தை எடுத்துருவாங்க, கண்ணை சொறிவாங்க, கண்மையை அழிச்சிருவாங்க. அந்த ஒரு குட்டி பிள்ளைய, அது குழந்தைய ஒரு குமரி ஆக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்களேன். கேட்டாச்சுன்னா இந்த வேஷம் தான், நான் வீரமங்க, நான் சிங்கப்பெண் அப்படின்னு டைலாக் விடுவாங்க. சிங்கப்பெண்ணு சின்ன பெண்ணாக தான் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நான் சிங்கப்பெண்ணு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவ்வளோக்குள்ளே எல்லாமே சொல்லி வச்சுருக்கோம். அவங்க ஸ்கூலில் வச்சு டைலாக்கை அவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. அவங்க பார்த்த உடனே மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க, எப்படி நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. அம்மா பாருங்களேன், மிஸ்ஸு கூட இவ்வளோக்குள்ளே ஒத்துழைப்பானான்னு யோசிக்கவே இல்லையா. ஆனால் அவள் ஜெயித்த பிறகு தான் மிஸ்ஸே பரவாயில்லையே, இவ்வளோக்குள்ளே உண்மைக்குமே அவங்க சிங்கப்பெண் தான், ஜான்சி ராணி தான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஜான்சி ராணியை பாருங்களேன், அவங்களுக்கு
நம்ம ஒவ்வொன்றும் செய்ய செய்ய ஜான்சி ராணிக்கு எரிச்சலாக இருக்குது. அது வந்து நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்களேன். அவங்க ஒரு செகண்டு கூட நம்மளுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. அதனால் அவங்களுக்கு பாருங்கள் அந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதை வந்து அவங்க எப்படி அழிச்சிருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு போடுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு பாருங்களேன். அப்பப்பா சொல்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க. நம்ம ஜான்சி ராணி நின்னா ஒரு அழகு. அவங்கள நடந்து வாங்கன்னு சொன்னோம், நடந்து வந்தால் அது ஒரு அழகு. அவளுக்குள்ள அந்த அழகை ரசிக்கிற தன்மையிலே இருக்காங்க பாருங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அப்பா பக்கத்துலயே நிற்க விட்ருக்காங்க. அவளுக்கு எதிர்ப்புறம் அவங்க அப்பா நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இனி தூக்கி வச்சுக்கோங்க அப்படின்றதாங்க. தூக்கி வச்சோன்னே பாருங்கள், மூக்கில் உள்ள மூக்குத்தியை காங்கலை. இப்படி மூக்குத்தியை காங்கலைன்னு ஒரு 10 மூக்குத்தியாட்டும் மாற்றிருப்போங்க. அவ்வளோக்குள்ளே நம்ம ஜான்சி ராணியை பெறப்பட வைக்க வச்சிருக்கு பாருங்கள். எத்தனை பேர் சேர்ந்து அந்த ஜான்சி ராணியை பெறப்பட வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். அவங்களுக்கு சிரிப்பு என்னமோ நல்லா தான் வருது. அதனால அதே மாதிரி அழுகையும் நல்லாவே வந்துச்சு. அதனால தான் அவங்கள பெறப்பட வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள். அவங்களுக்கு கோபத்தை ரொம்ப நம்ம குழந்தை தானே, கோபப்படக்கூட அவளுக்கு தெரியலங்க. நாங்கள் வந்து ஜான்சி ராணி வந்து கோபத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் ஜான்சி ராணியை நான் வந்து நீங்கள் என்ன வேஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேட்கோம். அவங்களுக்கு நக்கலை பாருங்களேன். நான் சூனியக்காரி வேஷம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறா. நாம் அப்போ சூனியக்காரி வேஷம் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இல்லை இது வந்து ஜான்சி ராணி வேஷம், ஆனால் நான் போட்டது சூனியக்காரி வேஷம் அப்படிங்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கே தெரியல. நேரே நின்றுமான்னாச்சுன்னா அவள் இந்த குழந்தைக்கு நிற்க கூட தெரியல. அவளுக்கு போஸ் கொடுக்க கூட தெரியல. கோவப்படுன்னு சொல்கிறேன். அவள் பாருங்களேன், அவளை நான் கோவப்படுன்னு சொல்லும்போது அவள் கொடுத்த ரியாக்ஷன் அது. அவளுக்கு கோவம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சு ரொம்ப கோவப்படுவாள். இப்போ வந்து பெறப்பட்ட உடனே அவளுக்கு கோவப்படுறதுக்கு கூட நின்று எரிச்சலாகி போச்சு போல். அவளுக்கு பெறப்படுறதுக்குள்ளே எரிச்சலாகிருக்கு. பாருங்களேன் நம்ம ஜான்சி ராணியை. அவங்கள பாருங்கள் எவ்வளோக்குள்ளே அழகாக இருக்காங்கன்னு. அவங்க ஐயம்மா பார்த்தாங்க. அப்பாடி என்னோடய பேத்தி இவ்வளோ ஒரு அழகா அப்படின்னு அப்படியே அள்ளி தூக்கி வச்சுக்கிட்டாங்க பாருங்கள். அவங்க ஐயம்மா இருந்தால் தான் நான் போவேன்னு சொல்கிறாங்க. இறங்கி நடமான்னு சொல்கிறோம், இல்லை நான் நடக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த இதை போய் நம்ம நிறைய பேர் ஸ்கூலில் போய் பார்க்க முடியாது. அதனால சரி அவள் எப்படி நடக்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு எல்லோரும் சுற்றி நிற்கிறோம். அதை நடக்கிறதுக்குள்ளே அரை மணி நேரம் அவங்கள ஆக்கியிருக்கு. என்ன நடக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ஸ்டேஜில் போய் நீ எப்படி நடப்ப அப்படின்னாச்சுன்னா அது நடந்துருவேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள். நம்ம ஜான்சி ராணி எவ்வளோ கம்பீரமாக வராங்கன்னு. அட்டகாசமாக அனல் பறக்குங்க. அவளுக்குள்ளே சூப்பராக வராங்க பாருங்கள். நம்ம காரில் தான் போகணும் அப்படின்னாச்சு. ஏன்னா காரில் வந்து மேக்கப் கலையாமல் ஏசி காரில் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. அவங்கள வந்து கீழே வந்து நடந்து கூட வர மாட்டேங்காங்க. அவங்க ஐயம்மா நீங்கள் நீ தூக்கிட்டு போங்கங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ்களும் இப்படி நான் வேஷம்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் குட்டீஸ்களுக்கு என்ன வேடம் போட்டிங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.